மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அண்மையில் வெளியாகி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலுமே முழுமையாக கைப்பற்றியிருக்காங்க. அதாவது பாஜக தான் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே தோல்வியை தழுவி அந்த கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடமே தோற்றிருக்காரு. இதற்கிடையில தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு நேற்று முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் வெற்றி பெற்று பண்டிட் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார். வாக்கு அதிகமாக இருப்பது ஒரு வகையில் வெற்றிதான். எங்களுடைய சரித்திரத்திலேயே வாங்காத வாக்குகளை பாஜக கோவையில் வாங்கியிருக்கு. கோவையில் பாத்தீங்கன்னா அதிமுக நூல்நிலையில் டெபாசிட்டை காப்பாற்றியிருக்காங்க. கோவையில் 10க்கு 9 எம்எல்ஏ அதிமுக கொண்டிருக்கணும். மேலும் கோவை அதிமுகவின் கோட்டை என உங்களுக்கு தெரியும். அங்கு கணிசமாக வாக்குகள் பெற்றதை நாங்கள் சாதனையாக பார்த்து வருகிறோம். 2026 பாஜக ஆட்சியை பிடிக்கும், அதுதான் எங்களுடைய இலக்கு. கொரோனாவிற்கு பிறகு உலகில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை தக்க வைக்கவில்லை. ஆனால் கொரோனாவிற்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளோம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை கட்சியை வளர்ப்பதுதான். இன்னொருத்தருடன் அனுசரணையாக இருப்பது என் வேலையல்ல. நாளைக்கு காலை தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அது நடக்காது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டும் என்றும் பேசி வந்திருக்காரு. மேலும் இப்படி படுதோல்வி அண்ணாமலை சந்தித்திருப்பதால் அந்த பொறுப்பில் இருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்ய கூறியுள்ளார் என ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.